viewers, welcome to Chem Academy. In the video la NEET previous year questions தான் பார்த்துட்டு இருக்கோம். So this is part 6 video of alcohol, phenol and ethers. So first question பாருங்க, which one is the most acidic compound அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. So optionsலாம் பாருங்க, எல்லாமே phenolic compound தான் இருக்கு. phenolல substitute ஆயிருக்கக்கூடிய compounds தான் கொடுத்திருக்காங்க. So இதுல most acidic எது அப்படினு சொல்லி நம்ம find out பண்ணணும். So for example, acidic or acidity அப்படிங்கறது எதை வச்சு சொல்லுவோம்? H plus ஈஸியா கொடுக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? acidic or acidity அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ மோஸ்ட் acidic அப்படின்னா என்ன? ரொம்ப ஈஸியா H plus எது ரிமூவ் பண்ணதோ அதுதான் மோர் acidic அப்படின்னு சொல்லலாம். அதே இங்க ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ்ல நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அசிடிட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அசிடிட்டி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ட்ரிக்ஸை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே நோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அண்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். ஆனாலும் இந்த பென்சின் வந்து என்ன பண்ணும்? சர்டன் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? லோன் பேரை வித்ட்ரா பண்ணுறதுனால H plus ஈஸியாக கொடுக்கும். அப்போ சோடியம் ஃபீனாக்சைடு அயன் தான் ஃபார்ம் ஆகும். தென் 3 நைட்ரோ குரூப் இருக்கு. அப்போ இதனோட அசிடிட்டியும் அதிகமா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு நைட்ரோ குரூப் தான் இருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. இங்க 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. ஸோ இதனோட அசிடிட்டி அதிகமா இருக்கும் கம்பேர்டு வித் 1 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இல்லையா? ஸோ இங்க பாருங்க, இதுல CH3 இருக்கு. ஸோ ஆல்கைல் குரூப் என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ அசிடிட்டி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இங்கே இன்க்ரீஸ் ஆகும், இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும், இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆன்சர் கண்டிப்பா டி கிடையாது. ஸோ இந்த மூணுல எது மோஸ்ட் அசிடிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இதுல நோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், அப்போ இது கம்மியாக தான் இருக்கும். இதில் ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இந்த பிக்ரீன்ல 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதுனால ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் அசிடிக் காம்பவுண்ட். ஓகே, அப்போ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது ஏன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் மோஸ்ட் அசிடிக் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே எழுதட்டுமா? ஸோ இங்கே வந்து OH இருக்கு, இங்கே NO2, இங்கே NO2, இங்கே NO2. ஸோ இங்கே NO2 எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா N டபுள் பாண்ட் O மைனஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பாண்ட் வந்து இங்கே பாண்டாக இருக்கனால இங்கே ப்ளஸ் சார்ஜ், 4 பாண்ட் இருக்கு இல்லையா? அதனால ப்ளஸ் சார்ஜ். அப்போ இங்கே இருக்க பாண்ட் இங்கே ஒரு நிமிஷம், இது தெளிவாக எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து N டபுள் பாண்ட் O மைனஸ். ஸோ இங்கே ப்ளஸ் 4 பாண்ட் இருக்கனால ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். எகெயின் இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ இந்த நைட்ரோ குரூப் என்ன பண்ணுது? ஆக்சிஜன் கிட்ட இருக்க லோன் பேரை புல் பண்ணுது இல்லையா? ஸோ ஆல்ரெடி இந்த ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் கிட்ட இருந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரானை புல் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இல்லையா? ஹைட்ரஜனை விட மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அப்போ இங்கே வந்து ஆல்ரெடி இது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணிட்டு புல் பண்ணிட்டு இருக்கு. அதே இங்கே பாருங்க, நைட்ரோ குரூப் 3 நைட்ரோ குரூப் இருந்தா இன்னும் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை அதிகமா புல் பண்றதுனால இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை கொடுத்துட்டு H plus ஈஸியா ரிமூவ் ஆகும். That's why this is most acidic. Okay, most acidic. ஸோ நம்ம மெமரி பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் டிக்ரீஸ் த அசிடிட்டி ஆஃப் த ஃபீனால். அது வந்து ஆல்கைல் குரூப் CH3 or C2H5 ப்ரோப்பைல் குரூப் என்ன வேணா இருக்கலாம். அடுத்தது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் த அசிடிட்டி ஆஃப் ஃபீனால். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரோ குரூப், ஆல்டிஹைடு, ஹாலைடு, சயனைடு இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஆல்கஹால், சைக்ளோபென்டனால் இல்லையா? ஸோ ஆல்கஹால், அதே சோடியம் ஹைட்ரைடோட ட்ரீட் பண்ணும்போது சோடியம் ஆல்காக்சைடு கிடைக்குது. சோடியம் ஜென்ரல் நேம் நான் எழுதுறேன். ஓகே, சோடியம் ஆல்காக்சைடு. தென் ட்ரீட்டட் வித் ஆல்கைல் ஹாலைடு, ஆல்கைல் ஹாலைடு ஆர் ஆல்கைல் அயோடைடுன்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ திஸ் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, ஆக்சிஜன் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அது பேர் என்ன? ஈத்தர். ஸோ ஈத்தர் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனோட கேன் பி கிளாசிஃபைட் அஸ், ரியாக்ஷனோட நேம் கேட்குறாங்க. ஸோ டீஹைட்ரேஷனா, வில்லியம்சன் ஆல்கஹால் சிந்தசிஸா,
வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸா ஆல்கஹால் ஃபார்மேஷனா? ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? ஈத்தர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்? வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் தான் ரைட் ஆன்சர். ஓகே, டீஹைட்ரேஷன் என்ன? வாட்டர் ரிமூவ் ஆயிருக்கா? இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் ஆன்சர். ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா? இல்லை. ஸோ ஈத்தர் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிருக்கா? நோ. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ வில்லியம்சன் சிந்தசிஸ் அப்படின்னாவே நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஆல்காக்சைடு. சோடியம் ஆல்காக்சைடு, திஸ் இஸ் சோடியம் ஆல்காக்சைடு வித் சூட்டபிள் ஆல்கைல் ஹாலைட். ஒரு ஆல்கைல் ஹாலைடும் சோடியம் ஆல்காக்சைடும் ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு ஈத்தரும் சோடியம் ஹாலைடும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்னா when treated with sodium alkoxide with alkyl halide to form ether. Okay, next question. Reaction of phenol with chloroform in presence of dilute sodium hydroxide finally introduces which one of the following functional group? So நமக்கு தெரிஞ்சிரும் phenol. Phenol is treated with what? Chloroform in presence of dilute sodium hydroxide. So எப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிரும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். What is that? Riemann-Tiemann reaction. Riemann-Tiemann reaction, right? So naming reaction. So இதோட மெக்கானிசம் டைரக்டா பார்த்துருவோம். ஸோ இதில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபினால் எடுத்துக்கிறோம். ஸோ அதோட குளோரோஃபார்ம் வித் அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. இது எப்படின்னா இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைடும் சேர்ந்து -H2O வெளியே போயிடும். அதே இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜனும் குளோரோஃபார்மில் இருக்க ஒரு குளோரினும் சேர்ந்து -HCl வெளியே போயிடும். அப்போ நமக்கு இந்த இன்டர்மீடியட் கிடைக்கும். ஓகே, எப்படி கிடைக்கும்னு பாருங்கள். இப்போ இந்த Na வந்து இங்கே போயிடும் இல்லையா, O- Na+. இந்த ஹைட்ரஜனும் இங்கே இருக்க Cl, ஒரு Cl போச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? CHCl2 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே ஓகே, தென் திஸ் இஸ் ட்ரீட்டட் வித் NaOH. இப்போ நம்ம இங்கே 2 Cl2 இருக்கனால 2 NaOHோட ட்ரீட் பண்ணலாம். ட்ரீட் பண்ணும்போது இந்த OH இந்த Hம் சேர்ந்து -H2O வெளியே போயிட்டு இந்த 2 Naவும் இந்த 2 Clம் 2 NaCl வெளியே போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே எப்படி இருக்கும்? C bond H 2 Cl இருக்கும் இல்லையா, அதில் இந்த NaOH இருக்கு இல்லையா, ஸோ இது வாட்டராக ரிமூவ் ஆயிடுது. தென் இந்த 2 Cl 2 NaOட சேர்ந்து -NaCl வெளியே போயிடுது, -H2O வெளியே போயிடுது. அப்படின்னா 2 பாண்ட் இருக்கு இல்லையா, அப்போ அதை எப்படி எழுதுவோம்? C டபுள், ஒரே ஒரு O தான் மிச்சம் இருக்கு, அதை இங்கே ஆட் பண்ணி எழுதிக்கலாம். C டபுள் பாண்ட் OH. ஸோ ஆல்டிஹைட் குரூப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். தென் ஆசிடிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ ஆசிட் தான், HCl போடுறோம். அப்போ H+ ஆட் ஆகும்போது என்ன ஆகும்? OH போயிட்டு Naவும் Clம் ரிமூவ் ஆயிடும். ஸோ -NaCl. H+ ஆட் ஆகிட்டு Naவும் HCl இருக்கக்கூடிய Clம் சேர்ந்து NaCl ரிமூவ் ஆகிட்டு நமக்கு OH குரூப் வந்து ஆட் ஆகும். அப்போ ப்ராடக்ட் ஃபார்மேஷன் என்ன? சாலிசிலால்டிஹைட். அது இங்கே ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அது வந்து ஜென்ரேட் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைக்ளோரோ கார்பின், CCl2. ஸோ இது லாஸ்ட் பார்ட் 5ல் பார்த்துருப்போம். டைக்ளோரோ கார்பின் அப்படின்னு ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் வந்து ஃபார்மேஷன், ரைட்? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? which one of the following functional group எதை வந்து introduce பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் C, aldehyde is the right answer. Salicylaldehyde is the product formation. Okay, next question. Which of the following reaction can be used for the preparation of alkyl halide அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, இங்கே வந்து இது வந்து என்னது? primary alcohol. This also primary. This is tertiary, right? This is a tertiary, right? Tertiary. Okay, tertiary. This is secondary. CH ரெண்டு கார்பன் குரூப்போட அட்டாச் ஆயிருக்கு. So this is secondary group. So anhydrous ZnCl2
அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லிடலாம்னு பார்த்தீங்கன்னா anhydrous ZnCl2 and concentrated HCl னா அது என்னது லூகாஸ் டெஸ்ட் ஆர் லூகாஸ் reagent அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். எதுக்கெல்லாம் டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும்? டெர்ஷரிக்கும் செகண்டரிக்கும் ஃபார்ம் ஆகும். பிரைமரிக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர்ல ஃபார்ம் ஆகாது. அதே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டர்பிடிட்டி என்ன ஆகும்? ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? டெர்ஷரியும் செகண்டரிக்கும் ஃபார்ம் ஆகும். டெர்ஷரியில் பார்த்தா இமீடியட் டர்பிடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கும். பார்ட் 2 வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். செகண்டரி ஆல்கஹாலாக இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழிச்சு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழிச்சு டர்பிடிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ எப்படி ஃபார்ம் ஆகும்போது நமக்கு என்னன்னா ஒரு ஆல்கைல் ஹாலைடு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டர்பிடிட்டி எதை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஆல்கைல் ஹாலைடு. ஓகே, அதே பிரைமரி ஆல்கஹாலில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஃபார்ம் ஆகாது அந்த ஆல்கைல் ஹாலைடு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆல்கைல் ஹாலைடு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுட்டோம்னா இந்த ரியாக்ஷனுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆல்கஹாலில் when treated with anhydrous ZnCl2 ஓட ஹீட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்? alkyl halide form பண்ணும். So this is right answer. Next பார்த்தீங்கன்னா பிரைமரியோட வெறும் இது வந்து anhydrous ZnCl2 அப்படிங்கிறது என்னன்னா கேட்டலிஸ்ட் இல்லையா? கேட்டலிஸ்ட். அப்போ ஒரு பிரைமரி ஆல்கஹாலோட கேட்டலிஸ்டும் ஹீட்டும் பண்ணால் மட்டும்தான் alkyl halide கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்க there is no catalyst. அப்போ கேட்டலிஸ்ட் இல்லைன்னா டெம்பரேச்சரும் இல்லைன்னா alkyl halide ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. ஹீட்டும் இல்லை, ஸோ பண்ணாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி ஆல்கஹாலோட எகெயின் ஆசிட் அண்ட் ZnCl2 அப்படின்னா நமக்கு alkyl halide ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து டெர்ஷியரி கார்போகேட்டன் இந்த கேட்டலிஸ்ட் இருந்தாலும் இல்லைனாலும் alkyl halide ஃபார்ம் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள், ரைட்? மோர் ஸ்டேபிள். ஸோ ரியாக்டிவிட்டியும் அதிகம், அதனால alkyl halide ஃபார்ம் பண்ணும். தென் CH3 twice CHOH செகண்டரி ஆல்கஹால் ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் alkyl halide ஃபார்ம் பண்ணும். ஸோ கேட்டலிஸ்ட்டும் இருக்கு, ஸோ alkyl halide ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ எதெல்லாம் ஃபார்ம் பண்ணும்? ஆப்ஷன் 1, 3 and 4. அப்போ வாட் இஸ் த ஆன்சர்? 1, 3, 4 is the right answer. ஓகே, ஸோ அது என்னன்னு பார்ப்போமா? பாருங்க, primary and secondary alcohols react with concentrated HCl in presence of anhydrous ZnCl2 as catalyst. So tertiary alcohol ZnCl2 is not required. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் தான் நம்ம கேட்டலிஸ்ட் தேவைப்படும், அதே டெர்ஷரிக்கு வந்து தேவைப்படாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மோர் ஸ்டேபிள்னால அதுக்கு தேவைப்படாது, பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. So the reaction, so இங்கேயும் பாருங்க ஒரு ஆல்காக்சைடு இருக்கு இல்லையா? So this is alkoxide, right? இது ஒரு alkyl group, இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு மெட்டல் இருக்கு. அப்போ சோடியம் ஆல்காக்சைடு, சோடியம் ஆல்காக்சைடு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு alkyl halide இருக்கு, ஒரு alkyl group இருக்கு, ஒரு halide இருக்கு. அப்போ இது என்ன ப்ராடக்ட் கொடுக்கும்? நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். என்ன ப்ராடக்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர், ரைட்? ஸோ அப்போ இது என்ன சிந்தசிஸ்? வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ். ஈத்தர் சிந்தசிஸ், ரைட்? ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், சோடியம் ஆல்காக்சைடு when treated with sodium halide or alkyl halide treated with alkyl halide to form a ether அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். அப்போ this is Williamson ether synthesis. எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, இந்த ONA-ஓட ONA-ல இருக்க NaO Cl ரிமூவ் ஆகிட்டு இந்த அப்படியே alkyl group அப்படியே ஆக்சிஜனோட அட்டாச் ஆகி ஈத்தர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ வில்லியம்ஸ் சிந்தசிஸ் இஸ் த ரைட். கண்ணை மூடி சொல்லலாம், சோடியம் ஆல்காக்சைடும் alkyl halide இருந்துச்சு அப்படின்னா ஈத்தர் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஈத்தர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வில்லியம்சன் சிந்தசிஸ் தான் ஒரு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எகெயின் அதுதான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.